இந்த சிறுமி விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிறுமி விஷயம், சகீரத்து, சிறுபெண்ணு, இத நம்ம சைடுல எடுத்து வச்ச உடனே அவர் சொல்றாரு, யாரு அதுக்கு தலைமை தாங்கினவர் சொல்றாரு, அதை நாங்க பார்க்கவில்லை, பார்க்க வேண்டும், அதை பார்த்துட்டு தான் நாங்க பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனே அடுத்தவர் வாங்கிட்டு பேசுறாரு, நாங்கள் ஒவ்வொன்றையும் வரி வரியாக பார்த்துவிட்டு தான் உட்கார்ந்துருக்கோங்கிறார். முதலாவதாக இவர் அந்த அணியை சார்ந்தவர் படித்த அந்த புத்தகத்தை எங்களுக்கு தருமாறு நான் கேட்டுக்கொள்றேன். அடுத்து நாங்க அதை பார்த்து பதில் சொல்லுவோம். ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹஜ்ரத் இதை பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க. நாங்க மௌலிதுல வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு வாசகமா பரிசோதிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு வாசகத்துல கூட குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கிடையாது. இவர் சொல்றாரு அப்படி ஒண்ணு இருக்கிறவங்க தெரியலங்கிறாரு. அங்கக்குள்ளே முரண்பாட பாருங்க, ஒரே செய்தியிலேயே அவர் சொல்றாரு நாங்க வரி வரியா பார்த்துட்டு வந்திருக்கோங்கிறாரு, இவர் சொல்றாரு நாங்க பார்க்கறது பார்த்து தான் சொல்ல முடியும், அப்படி ஒண்ணு இருக்கா நாங்க இனிமேதான் பார்க்கணும். அந்த மௌலிது கிதாப ஒருத்தர் வரி வரியா பார்த்தங்கிறாரு, வரி வரியா பார்த்தாலும் சொன்னவனு திகைக்கணும். இது ரெண்டு தடவை பதில் சொன்ன பிறகு யோசிச்சு பார்த்துட்டு இந்த சகீரத்துங்கிற வச்சு விளையாடலாமான்னு கண்டுபிடிச்சு பின்னாடி சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்கவே கிடையாது, ஏதோ குருட்டுத்தனமா நம்பி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதுதான் அதுல விளங்குகிறது. அடுத்தது அடுத்து ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஹீதீன் மௌலிதுங்கிற புஸ்தகம் நம்ம போட்டிருக்கிறோம், அதை கையில எடுத்துக்கிட்டார். அதுல எடுத்துக்கிட்டு அதில் பொய் சொல்லி இருக்கிறார்கள். என்ன பொய்யா? அதுல ஒரு சம்பவத்தை நம்ம எழுதி இருக்கிறோம். என்ன சம்பவம்? முஹீதீன் மௌலிதுல உள்ள ஒரு சம்பவத்தை எழுதி இது பொய் அப்படின்னு நம்ம எழுதி இருக்கிறோம். அது என்ன சம்பவம் என்று கேட்டால், அப்துல் கார் ஜீலானி பால் குடிக்கிற குழந்தையா இருக்கும் பொழுது ரமலான் ஷாபான் மாசம் கடைசி வந்துருச்சு. ரமலானா ஷாபானா என்று சந்தேகம் மக்களுக்கு வந்துருச்சு. தலைப்புற பிறந்துருச்சா இல்லையா என்று சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகம் வந்த உடனே அந்த முஹீதீன் அப்துல் கார் ஜீலானி இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க அம்மாட்ட பால் குடிக்கலையா. பால் குடிக்கல உடனே அப்ப என்ன நோன்பு தான், நோம்புனா பால் பகல்ல பால் குடிக்க மறுத்துருச்சு அந்த குழந்தை. அப்ப நோன்பு தான் அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க என்று ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை விமர்சனம் பண்ணி இது பைத்தியகார்த்தனமா இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பை தீர்மானிக்கிறதுக்கு இப்படி சொன்னாங்களா? இதான் கேள்வி. எந்த குழந்தையாவது பால் குடிக்காம இருக்கான்னு பார்த்துட்டு நோன்பு முடிவு செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பெற பார்த்து வைங்க, மேகமா இருந்தா 30 நாளை பூர்த்தி ஆக்கிருங்கன்னு சொன்னாங்களா? இந்த விஷயம் கூட தெரியாம அந்த காலத்து மக்கள் இருந்தாங்க. இந்த மகானு கூடவா தெரியும்? குழந்தைகள் பால் குடித்து சொல்லக்கூடிய இந்த மகானுக்கு ஏன் இந்த ஹதீஸ் தெரியல? அவருடைய அம்மாவுக்கு ஏன் தெரியவில்லை? இதெல்லாம் மார்க்க அறிஞர்களா இருந்தா இப்படி செய்வாங்களா? இதை நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம். குழந்தைக்கு என்ன நோன்பு இப்படி எல்லாம் கேட்டுவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அப்துல் கார் ஜீலானி காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே, அவர் வாழ்ந்ததுக்கு அடுத்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கணுமே, அப்போல எழுதப்பட காணாம 600 வருஷத்துக்கு பின்னாடி தானே எழுதி வச்சிருக்கீங்க என்று நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம். இவ்வளவுக்கு மேல அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறாரு, இவ்வளவுக்கு மேல பதில் சொல்லணும். அதில் எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா எப்படிப்பட்ட பொய் பார்த்தீர்களா, 600 வருஷத்துக்கு பின்னாடி தான் இதை எழுதியதாக சொல்கிறார்கள். அப்துல் கார் ஜீலானி காலத்துக்கு 100 வருஷத்துக்கு பின்னாடியே இந்த செய்தி எழுதிவிட்டார்கள். ஏதோ ஒரு புக்குன்னு ஒரு புக்கத்தை காட்டுறாரு. முஹீதீன் மௌலிது ஒரு ஆய்வு டி ஜெயினில் ஆகுது. அதுல சொல்றாங்க, அது முஹீதீன் மௌலிது ஒரு சம்பவம் வருது. முஹீதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பால் குடி பருவத்துல ரமலான் மாதத்துல பால் குடிக்கல அப்படி அத பத்தி சொல்றாங்க. அப்துல் காதிர் ஜீலானியின் காலத்தில் அதற்கு அடுத்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படி சம்பவம் நடந்திருந்தா அவங்க காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும், அல்லது அடுத்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்துல் காதிர் ஜீலானி காலம் தொட்டு 600 ஆண்டுகள் வரை எழுதப்பட்ட எந்த நூலிலும் இந்த விவரம் கூறப்படவில்லை. பகிரங்கமான பொய். என்ன சொல்றாங்க? 600 வருஷம் வரைக்கும் ஒரு கிதாபிலையும் கிடையாது. முஹீதீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆனது 561ல 561 முடிஞ்சு 100 வருஷத்துக்குள்ளார பிறக்கிறாரு. இந்த அலி இப்னு யூசுப்னு சொல்லக்கூடியவங்க அவங்க எழுதுற கிதாப், அதாவது முஹீதீன் ஷேக்குடைய ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாபு பஹ்ஜத்துல் அஸ்ரார் அலி இப்னு யூசுப் எழுதிய கிதாபு. அது முஹீதீன் ஷேக்குடைய ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் எழுதப்பட்ட கிதாபு. அந்த கிதாபுடைய
அந்த கிதாபில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதுன நான் பதில் சொல்றேன். இப்ப டாபிக் என்ன? அது மட்டுமா அதுல எழுதி இருக்குது? இந்த குழந்தை பால் குடித்ததை வைத்து எப்படி ரமலானை தீர்மானித்தார்கள்? இப்படி குழந்தை பால் குடித்ததை வைத்து தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் எது? குர்ஆன் ஆயத்து எது? இது சட்டமா? இப்படிங்க குழந்தைக்கு நோன்பு கடமை இருக்குதா? இதைத்தானே நம்ம கேட்டோம். இதுக்கு பதில் சொல்லாம இந்த சம்பவம் 600 வருஷத்துக்கு பிந்திதான் எழுதியதாக சொல்கிறார்கள். இதோ புஸ்தகத்தை பாருங்கள், 100 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்டு விட்டது. அப்போ ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்துல் காதர் ஜிலானி காலத்தில் எழுதப்படவில்லை, அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதப்படவில்லை, 100 வருஷம் கழிச்சா எழுதப்பட்டிருக்கான். நான் சொன்ன ஒரு செய்திய 100 வருஷமா யாரும் எழுதாம அதுக்கு பிந்தி எழுதினால் பொய்ன்னு தானே அர்த்தம். 100 வருஷம் வச்சுக்கணும், அதுக்கு பதில் சொல்றேன். 100 வருஷம் வச்சுக்கணுமோ? அப்துல் காதர் ஜிலானி காலத்தில் இந்த அதிசய சம்பவம் நடந்தா அவர் காலத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதியிருப்பாங்க. இப்ப நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்திய யாருமே சொல்லாம நான் தெரியும்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா? மார்க்கத்தை விடுங்க. காந்தி சொன்னார், நான் விட்டு அடிக்கிறேன். அவருடைய சுயசரிதையில இல்ல, அவருடைய எந்த பத்திரிகையிலையும் வரவே இல்லை, இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த புஸ்தகத்திலையும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு செய்திய காந்தி சொன்னார்னு நான் சொன்னா யாராவது ஒத்துக்குறீங்களா? காந்தி காலம் என்ன ஓங்காலம் என்று கேட்பீங்க. அப்படி ஒண்ணு பெரிய வித்தியாசம் எனக்கு காந்திக்கு, நமக்கும் காந்திக்கு 50 வருஷம் வித்தியாசம் வரும், அவ்வளவுதான் வரப்போகுது. 50 வருஷம் வித்தியாசத்துல உள்ளவருக்கு நம்ம சொன்னா கேட்டுக்கிற மாட்டேங்கிறோம். அப்துல் காதர் ஜிலானி காலத்தில் நடந்திருந்தா அவர் காலத்தில் ஏன் இருக்காரு ஆக்கல இந்த அதிசயத்தை? அவருக்கு அடுத்த காலத்தில் ஏன் ஆக்கல? 100 வருஷமா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் எப்படி தெரியும்? 100 வருஷம் வச்சுக்கிருவோம். இதுதான் அதுல ஆய்வு செய்ய வேண்டிய மேட்டரா? 600 வருஷம் என்று சொன்னார்கள், 100 வருஷத்துல எழுதியிருக்குன்னு சொல்லிட்டார். 600 வருஷத்துல எதுக்கு சொன்னோம்? 100 வருஷத்துக்கு எழுதின இந்த கிதாபை பற்றி, இதில் உள்ள செய்தியை பற்றி அல் அஸ்ரார் மர்ஃபூஆவுல குறிப்பிடுறாங்க. இவன் ஒரு புழுகு மூட்டைவன். யாரு? இந்த பஹஜத்துல் அஸ்ரார்களை பஹஜத்துல் அஸ்ரார்ங்கிற கிதாபை எழுதின ஆள் இருக்காரு, அலி பின் யூசுப்ங்கிற ஒரு ஆளு. இவர் புழுகு மூட்டை விட்டு அப்துல் காதர் ஜிலானியை பற்றி கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இப்னு ஹஜர் போன்ற, இப்னு ஹாஃபில், இப்னு ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள் அன்றைக்கே விமர்சனம் பண்ணதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பிராட் எழுதினது நீங்க கொண்டா காட்டுற, ஒழுங்கான ஆள் எழுதுன காட்டு. 100 வருஷத்துக்கு பிந்தி எழுதினாரு யாரா இருக்கணும்? எழுதினார்கள்னா பொய் பித்தலாட்டம் எழுதினவனா இருக்க கூடாது, ஆதாரப்பூர்வமான ஆள் எழுதினதா இருக்கணுமா இல்லையா? அப்ப இவர் ஒரு பிராட் என்று சொல்லி, பித்தலாட்டக்காரர் என்று சொல்லி, பொய்கள் எழுதினவர் என்று சொல்லி அறியப்பட்ட ஒரு ஆள் முகமது இப்னு அலி பின் யூசுப் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை காட்டி இதுக்கு பதில் சொல்றாங்க. பால்குடி சம்பவத்துக்கு தானே இந்த செய்தியை கேட்டோம், அதுக்கு நாமள பதில் சொல்லணும். அதை சொல்றதுக்கு விட்டுட்டு இந்த 100 வருஷத்திலே வந்து விட்டது, 600 வருஷம் என்று சொன்னது பொய்னா மௌலூதில் உள்ள அந்த குப்பையை பதில் சொல்ல முடியல தானே? இது ஒண்ணுக்கு தானே பதில் சொல்ல ஏழுது. அந்த குப்பைக்கு ஒத்துக்கிறாங்க, குப்பை இருக்குது, அதை படிச்சிருக்கிறாங்க, அந்த விமர்சனங்களுக்கு பதில் இல்ல, இதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அவர் வேற ஒருத்தர் பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி கொடுப்போம், நுஸவ்விமு சிபியானனா, எங்கள் சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில. அதை காட்டி இந்த சிறுவர்களுக்கு நோன்பு இருக்குத அப்படிங்கிறார். சஹீஹுல் புகாரில 1960வது ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, நுஸவ்விமு சிபியானனா, நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற சம்பவம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கண்டிப்பா அறிவாங்க, அவங்களுடைய அங்கீகாரம் இருக்கு. அப்போ நாங்க எங்களுடைய சிறுவர்களை நோன்பு பிடிக்க செய்வோம்னு சொன்னா சிறுவர்களுக்கு நோன்பு உண்டு புரியுதா? அது கடமை கிடையாது, பருவ வயது அடைந்த பின்னாடி பிடிக்கிறதுக்காக ஒரு பழக்கப்படுத்துறது. இதுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சிறுவர்களுக்கு நோன்பு உண்டு சொன்னா ஆஷூரா இருந்துச்சு பாருங்க. ஆஷூரா ரமலான் கடமையாகிறதுக்கு முன்னாடி ஆஷூரா மட்டும் கடமையா இருந்துச்சு, ஒரு நாள் தான் நோன்பு. அந்த ஒரு நோன்பை சிறுவர்களை வைக்க வைத்து அவங்களுக்கு பிராக்கு பண்ணுவதற்கு, பிராக்கு காட்டுவதற்காக பந்துகள்லாம் செஞ்சு கொடுப்போம், அதை வச்சு அந்த குழந்தைகள் விளையாடுவாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது. இதுல சிபியான்ங்கிற வார்த்தை வருதே தவிர பால் குடிக்கிற குழந்தை வருது. பால் குடிக்கிற குழந்தைக்கு நீங்க நோன்பு வச்சிருக்குது. இப்ப நீங்க சிறுவன்னா யாரு? விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வயசு 12 வயசு பையனோட சிபியான் சிறுவர்னு சொல்லுவோம். பருவ வயசுக்கு நெருக்கமா உள்ளவனை சொல்லுவோம், பருவ வயசு உள்ளவர்களை கூட சிபியான்னு சொல்லுவோம். ஆனால் இங்க என்ன சம்பவம்? இது குழந்தை பால் குடி பருவம், அப்பதான்